Om Saravana Baba. Hello, hi, a happy morning to all my brothers and sisters of third year CSC students. This is your class in distributed system, and we are seeing a unit 4 fourth day class. Okay, in previous class we have seen about checkpoint based recovery. So under that checkpoint based recovery, some of the process has been gathered. So இதோட ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட சிஸ்டம்ஸோடைய ரீஸ்டோரேஷன் நடக்கும். ஸோ அந்த ரீஸ்டோர் பண்ணும்போது உங்களோட என்டையர் சிஸ்டமுடைய நான் வாலடைல் ஸ்டோரேஜ் தான் வந்துட்டு செக் பாயிண்ட் பேஸ்ட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செக் பாயிண்ட் பேஸ்ட் ரெக்கவரியுடைய ஸ்டோரேஜ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய சிஸ்டம் ஸ்டேட் எங்கே இருக்கோ அந்த சிஸ்டம் ஸ்டேட்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய ரெக்கவரி ஸ்டோரேஜ் வந்துட்டு நடக்கும். வெயிட் கேட்டா ஸோ இதில் ஃபர்ஸ்ட் we have seen about uncoordinated check pointing. இந்த uncoordinated check pointingல உங்களோட அட்டானமி வந்து பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ராசஸ் நடக்கும்போது இருக்கும். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜஸ் வந்து த லோயர் ரன் டைம் வில் பி ஓவர் ஹெட். ஸோ இது எப்போ ஓவர் ஹெட் ஆகும்னா டியூரிங் யுவர் நார்மல் எக்ஸிக்யூஷன். ஸோ த மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் டாமினோ எஃபெக்ட் வில் பி அக்கர். ஸோ டாமினோ எஃபெக்ட் அப்படின்றது எப்போ நடக்கும்னா உங்களோட ரெக்கவரி ப்ராசஸ் அப்போ நடக்கும். ஸோ இதில் உங்களுடைய ரெக்கவரி வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ உங்களுடைய கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐட்ரேட் ஆகும். ஸோ அது ஐட்ரேட் ஆகும்போது உங்களுடைய மல்டிபிள் செக் பாயிண்ட்ஸ் வந்துட்டு பீரியாடிக்காக வந்து கார்பேஜ் கலெக்ஷனில் மூவ் பண்ணிடுவாங்க. அப்போ அது கார்பேஜ் கலெக்ஷனில் மூவ் ஆகும்போது உங்களுடைய அன்வான்ட் டேட்டாஸ்லாம் வந்து எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கோ ஸோ அந்த இடத்துல வந்து அது மூவ் ஆகிட்டு உங்கள் அல்காரிதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கமிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் ரெக்கவரி ஆகும்போது கொங்கோ அம்மா கிளாஸ்மேட் உங்களோட ரெக்கவரி ஆகும்போது உங்கள் ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோடவுன் ஆகும். ஸோ அது ஸ்லோடவுன் ஆகும்போது உங்கள் ஐட்ரேட் வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூஷனாக நடக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டிபெண்டன்சி இருக்குது. அந்த டைரக்ட் டிபெண்டன்சி வந்துட்டு உங்களுடைய இனிஷியல் செக் பாயிண்ட், அந்த இனிஷியல் செக் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி CI/CX-1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தென் we have seen about coordinated check pointing. ஸோ இந்த coordinated check pointingல உங்களோட ஃபெயிலியர்ஸ் வந்துட்டு ரெக்கவர் ஆகும்போது it just moves on to two approaches. Your first approach is to minimize the number of synchronization message. உங்களோட synchronization மெசேஜுக்கு வந்துட்டு மினிமைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் உங்களுடைய நம்பர் ஆஃப் செக் பாயிண்ட்ஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்போ அதனோட ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக்கிங்க்கு கொடுக்கும்போது அதோட ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ அது வந்துட்டு கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் டூ ஸ்டேட். One is your blocking check pointing and another one is your non-blocking process. ஸோ இந்த பிளாக்கிங் செக் பாயிண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஹாவ் அ ஆர்ஃபன் மெசேஜ். அந்த ஆர்ஃபன் மெசேஜ் அப்படின்றது என்னென்னா இப்போ உங்களுடைய ப்ராசஸ் வந்துட்டு இன்னொரு ப்ராசஸை அண்டர்டேக் பண்ணாமல் இருக்கிறதா வந்துட்டு ஆர்ஃபன் மெசேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஆர்ஃபன் மெசேஜ் வில் பிளாக் சம் ஆஃப் அ செக் பாயிண்டிங். அந்த செக் பாயிண்டிங் பிளாக் பண்ணும்போது see this ஸ்டேட்டஸ். இப்போ ஒரு கோஆர்டினேட்டட் செக் பாயிண்ட் இருக்குது. அந்த கோஆர்டினேட்டட் செக் பாயிண்ட் வந்துட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. அதை ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது உங்களோட ப்ராசஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ அப்போ மூவ் பண்ணும்போது த பர்டிகுலர் ப்ராசஸ் வில் ரிசீவ்ஸ் த மெசேஜ் விச் வாஸ் அண்டர் தி ஹால்ட்டிங் ப்ராசஸ். எங்கே உங்களுக்கு ஹால்ட் ஆகுதோ அந்த ப்ராசஸோட எக்ஸிக்யூஷன் வந்து டென்டேட்டிவாக கொடுத்து மூவ் பண்ணிடுவாங்க. The next we have seen about non-blocking check pointing. ஸோ இந்த நான் பிளாக்கிங் செக் பாயிண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டோட செக் பாயிண்ட் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் மெசேஜை ரிசீவ் பண்ணும்போது அது வந்துட்டு இன்கன்சிஸ்டன்ஸ்க்காக வந்து மூவ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ அது இன்கன்சிஸ்டன்டாக மூவ் ஆகும்போது திஸ் இஸ் தட் ப்ராசஸ். இதை வந்து சாண்டி-லாம்ஃபோர்ட் அல்காரிதமில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. You have one initiator. So that initiator will move your checkpoint request from the process P0 to P1. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் மூவ் ஆகும்போது மெசேஜ் வந்து மூவ் பண்ணுவாங்க. அந்த இனிஷியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கொடுத்துருக்காங்களோ அப்போ அதனுடைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபைனலைஸ் ஆகிடும்.
ஸோ இதுக்கு அவங்க யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா FIFO சேனல். ஸோ உங்களுடைய மெசேஜ் மல்டிபிள் பர்சன் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் கோஸ் அக்ராஸ் யுவர் FIFO சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்புட், யாருடைய மெசேஜ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருதோ அவங்களோட மெசேஜ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்ரீவ் ஆகிட்டு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, தென் we are seen about communication induced checking. ஸோ CIC அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் பேஸ்டில் உங்களோட ப்ராசஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனோட ஃபெயிலர்ஸ் எல்லாமே வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு அக்கர் ஆகுதோ அதை 2 மெத்தடில் கொண்டு போவாங்க. ஒன்று மாடல் பேஸ்ட் செக் பாயிண்டிங் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் யுவர் இண்டெக்ஸ் பேஸ்டு செக் பாயிண்டிங். ஸோ மாடல் பேஸ்டு செக் பாயிண்டிங் அப்படின்னு வரும்போது உங்கள் கம்யூனிகேஷனோட பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம்ஸை ஹீரோஸ்டிக்காக இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்லேருந்து கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுவே இண்டெக்ஸ் பேஸ்ட் அப்படின்னு வரும்போது உங்களோட செக் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன்ஸ்க்கு எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலையோ அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் அதனுடைய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். நவ் வில் see a new topic about an log based rollback recovery. ஸோ log based rollback recoveryனா என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாகவே லாக் அப்படின்னாலே என்னென்னா டே டு டேயில் அந்த மெசேஜ் ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு மூவ் ஆகும்போது அந்த ப்ராசஸை எங்கேருந்து யாருக்கு நான் மூவ் பண்ண போகிறேன், அவங்களுடைய டேட்டா கண்டினியூட்டி என்ன, ஸோ எந்த இடத்துல அந்த மெசேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற என்டையர் டேட்டா பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோர் ஆகணும். அதுதான் லாக் பேஸ்ட் ரோல்பேக் ரெக்கவரி. ஸோ இதில் லாக் பேஸ்டு ரோல்பேக் ரெக்கவரியில் என்ன ஆகும் அப்படின்னா பீஸ் வைஸ் டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் PWD. ஸோ இந்த PWDயில் ஒவ்வொரு ப்ராசஸ்மே வந்துட்டு we have to identify. ஸோ ஐடென்டிஃபை பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஈவெண்ட்ஸில் வந்துட்டு ரெக்கவரி பண்ணும்போது நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகிங் அப்படின்னு வரும்போது உங்களுடைய நான் டிட்டர்மினிஸ்டிக் ஈவெண்ட்ஸோடைய ரீப்ளே மெசேஜ் எங்கே இருக்கோ அந்த ரீப்ளே மெசேஜில் வந்து உங்களுடைய ஒரிஜினல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ அதை ரீக்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கான ஃபெயிலியர்ஸ் எல்லாமே செக் பாயிண்டில் வந்துட்டு எனேபிள் ஆகிடும். ஸோ அந்த செக் பாயிண்டில் எனேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட மெசேஜ் ரோல்பேக் ப்ரோட்டோக்காலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மெசேஜ் லாக்கிங் ப்ரோட்டோக்காலுக்கு மூவ் ஆகிட்டு அது உங்களுக்கு எந்த இடத்துல வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆக மாட்டேங்குது, எந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கோ அப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக காமிச்சிடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் நான் டிட்டர்மினிஸ்டிக் ஈவெண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ நான் டிட்டர்மினிஸ்டிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராசஸ்லேருந்து நான் இன்னொரு இன்டர்வல் ஆஃப் ப்ராசஸ்க்கு மூவ் ஆகும்போது என்னோட மெசேஜஸ் எந்த மாதிரி உங்களுக்கு மூவ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து டிட்டர்மினிஸ்டிக் டு நான் டிட்டர்மினிஸ்டிக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுற எல்லா ஸ்டோரேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் டு பி ஸ்டேபிள். ஸோ இது ஸ்டேபிளாக இருக்கும்போது யூ ஹேவ் டு கம் அக்ராஸ் 3 ஃப்ளேவர்ஸ். ஸோ தட் 3 ஃப்ளேவர்ஸ் என்ன அப்படின்னா இப்போ P0, P1, P2 அப்படின்னு போகும்போது உங்களுடைய ரெக்கவரபிள் ஸ்டேட் எங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து பாருங்கள் P1லேருந்து நான் மெசேஜ் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறேன் P0க்கு. ஸோ நான் ட்ரான்ஸ்மிட் பண்ணுற அந்த மெசேஜை அவங்க வாங்கிட்டு அகெயின் இட் ரீட்ரான்ஸ்மிட் டு யோர் ப்ராசஸ் P1. அப்படி அது ப்ராசஸ் P1க்கு சென்ட் பண்ணும்போது அந்த இடத்துல பிளாக்ஸ் இருக்குது பாருங்கள், A அப்படின்ற பிளாக், அதுதான் வந்து உங்களுடைய லாக் பேஸ்ட் ரெக்கவரி. ஸோ அந்த லாகர்தமிக் வேல்யூஸ் வந்துட்டு அந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ அது எடுக்கும்போது உங்களுக்கு எது பிளாக் வெயிட்டிங்கில் இருக்கோ அது வந்து நான் டிட்டர்மினிஸ்டிக்காக ஸ்டோர் பண்ணி அதனுடைய ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்க்கு வந்துட்டு உங்களுடைய ப்ராசஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்போ சென்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃபெயிலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே டைமண்ட் ஷேப்பில் இருக்க பாருங்கள் MXYZ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுடைய மேக்ஸிமம் ரெக்கவரபிள் ஸ்டேட். இந்த மேக்ஸிமம் ரெக்கவரபிள் ஸ்டேட்டில் உங்களுடைய டேட்டாஸ் எங்கே நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்களோ அப்போ அந்த இடத்துல மூவ் பண்ணும்போது அவங்களுடைய வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து ஃபெயிலியர் ஃப்ரீ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஃபெயிலியர் ஃப்ரீ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது உங்களுடைய ரீசன்ட் செக் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ்க்கு கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதுதான் வந்து ஃபெயிலியர் ஃப்ரீ பர்ஃபார்மன்ஸ். Then next one is optimist log based. Then optimistic log based அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ இதனுடைய ரெக்கவரி ஃபெயிலியர் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உங்கள் லாகிங் ப்ரோட்டோகால்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களோட ஆஃபன்ஸ் கார்பேஜ் கலெக்ஷன்ஸில் அந்த நான் ட்ரைவல் மெசேஜஸ் வந்துட்டு சென்ட் பண்ணி அதை வந்து ரிட்ரீவ் பண்ணிப்பாங்க. ஓகே, தட் இஸ் யோர் ஆப்டிமிஸ்டிக் லாக் பேஸ்ட்.
So then your third one is casual log based. So casual log based வந்துட்டு you have advantages. என்ன advantages அப்படின்னா if you have low performance அப்படின்னும் போது so that low performance will give the fast output commit. So that commit message will require your complex recovery. So இப்போ வந்து garbage collectionல என்னெல்லாம் மெசேஜ் நீங்கள் transmit பண்ணுறீங்களோ so all the message will be stored under your one bin. So that bin contains your garbage collection. So அதில் நீங்கள் ரெக்கவர் பண்ணுற எல்லா மெசேஜஸ்மே வந்துட்டு சிங்க்ரோனஸ் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ அது ஸ்டோர் ஆகும் போது இட் டசன்ட் ரிக்வயர் எனி ஸ்டேபிள் ஸ்டோரேஜ் ப்ராசஸ். ஸோ அந்த ஸ்டேபிள் ஸ்டோரேஜ் ப்ராசஸ் அப்படின்றது உங்களுடைய கமிட் ப்ராசஸ். ஸோ தட் கமிட் வில் பி எக்ஸாஸ்டட் பிட்வீன் யோர் ஆப்டிமிஸ்டிக் லாக். ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது. யோர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பெசிஸ்மெட்டிக் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் யோர் ஆப்டிமிஸ்டிக். ஸோ ஆப்டிமிஸ்டிக்கில் வந்துட்டு சிங்க்ரோனஸ் ஸ்டேபிள் நடக்கும். பெசிமிஸ்டிக்கில் வந்துட்டு உங்களுடைய கமிட் அவுட்புட் வந்துட்டு ஒர்க்ஸ் இன் அன் இண்டிபெண்ட் மேனர். ஏன் இதில் வந்து உங்களோட ப்ராசஸ் ஒர்க்ஸ் இன் இண்டிபெண்ட் மேனர் அப்படின்னா ஸோ இட் ஜஸ்ட் கிரியேட்ஸ் யோர் ஆஃபன் பேஜ் அண்ட் வில் பி எராடிகேட் வித் யோர் ஃபெயிலியர்ஸ் டு தி அதர் ப்ராசஸ். ஸோ இதில் உங்களுடைய இண்டிபெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுடைய லாகிங் ப்ராசஸ் ஆர்ஃபனில் இருக்கோ that will isolate the process to the failures which was required to the other process. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா pessimistic logging. So next this is your casual log based. மொத்தம் 3 log based நம்ம பார்த்தோம். உங்களுடைய first one வந்து பார்த்தீங்கன்னா deterministic and non-deterministic. Second வந்து பார்த்தீங்கன்னா optimistic log based and third one is your casual log based. Now we'll see the next topic about your coordinated checkpointing algorithm. So coordinated checkpoint என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் அதனுடைய எக்ஸிக்யூஷனில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு ப்ராசஸோட லிங்க் எடுத்துக்கும். ஸோ அப்போ லிங்க் எடுக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற கோஆர்டினேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்துட்டு கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. So here you have 2 approaches. Your first approach வந்து பார்த்தீங்கன்னா co-town algorithm. So what's that? Co-town algorithm. ஸோ இது வந்து உங்களுடைய சிஸ்டம் வைட் செக் பாயிண்டிங்கோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஸோ அதை சிஸ்டம் வைஸ் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது உங்களுடைய செக் பாயிண்ட்டுடைய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஸ்டாக் ஆகுது அப்படின்னும் போது தட் ஸ்டாக் வில் அவாய்ட் தி சைமல்டேனியஸ் ப்ராசஸ். எப்படி இதில் சைமல்டேனியஸ் ப்ராசஸ் வரும் அப்படின்னா இப்போ 2 or 3 ப்ராசஸ் வந்து மெசேஜ் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதை மெசேஜ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த டிஸ்க் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டிஸ்க் சிஸ்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அப்போ அதை அனுப்பும்போது உங்களுடைய சைமல்டேனியஸ் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி லோடிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெவி லோடிங் வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டில். ஓகே, ஸோ அதுதான் வந்து உங்களுடைய கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங்கோடைய 2 பேஸ்ட் அல்காரிதம். ஸோ நம்ம ஒவ்வொரு அல்காரிதம் இப்போ பார்க்கலாம். யோர் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் இஸ் co-town algorithm. ஸோ இது வந்து 1987 ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து எதுக்காக ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய ரெக்கவரி டெக்னிக்கை கன்சிஸ்டன்ஸ் பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக. இப்படி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுடைய டாமினோ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஆகும். ஸோ அந்த டாமினோ எஃபெக்ட் அவாய்ட் ஆகும்போது உங்களோட ரெக்கவரி ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் பாருங்கள் ப்ராசஸ் P1 இருக்குது. ஸோ P வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா P2 மூவ் ஆகும். தென் இட் வில் மூவ் ஆன் டு P3. ஸோ இப்போ என்னுடைய ரெக்கார்ட்ஸ் ஒன்றுத்துலேருந்து ஒன்று மூவ் ஆகிட்டே இருக்கும்போது தட் Q1 வில் ரிசீவ்ஸ் த மெசேஜ் ஃப்ரம் Q. ஏன் அப்படின்னா டு ப்ரிவெண்ட் யோர் ஆர்ஃபண்ட். ஸோ அன்வான்ட் டேட்டாஸ் என்ன இருக்கோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்துட்டு இது எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அப்போ இதில் Qவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செக் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த செக் பாயிண்ட் ரைஸ் ஆகும்போது இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு நான் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அப்போ அந்த ரெக்வஸ்ட்டோடைய டைம் பீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் co-town algorithm. ஸோ இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ தட் ஃபோர்ஸ் வில் டேக் சம் செக் பாயிண்ட். அந்த செக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக இருக்கலாம் இல்லைனா பெர்மனெண்ட்டாக இருக்கலாம். இப்போ உங்களோட ப்ராசஸ் வந்து I இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ M-லேருந்து _Q. ஸோ அந்த M-லேருந்து என்னோடய மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த Q-க்கு சென்ட் ஆகுது. சப்போஸ் அதை வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில்
என்னோட ரெக்கார்டட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஃபண்டுக்கு மூவ் ஆகிட்ருக்கோம். ஸோ அந்த ஆர்ஃபண்டுக்கு மூவ் ஆனதுக்கப்புறமா இட் ஜஸ்ட் கன்வெர்ட்ஸ் யுவர் டென்டேட்டிவ் ப்ராசஸ் இன்டு அண்ட் பெர்மனன்ட் ப்ராசஸ். ஸோ ஷெடியூல் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இருக்கிறத டென்டேட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ இது உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஷெடியூலுக்கு வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆகிடும். ஸோ அப்போ இதனுடைய ரியாக்ஷன் வந்துட்டு will becomes under the span of a checkpoint. Okay, so அதுதான் வந்து Fortown algorithm. So this is about an concepts of your coordinated checkpointing algorithm. Now we'll see your next one is how to recover in concurrent system. So ஒரு concurrent systemல என் டேட்டாஸை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோஆப்ரேட்டிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த கோஆப்ரேட்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பேக்கு ஃபால் டவுன் ஆகும். ஸோ அது ரோல் பேக்கு ஃபால் டவுன் ஆகும்போது அதனுடைய ரெக்கவரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர்டு மெமரியில் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஸோ ஷேர்ட் மெமரியில் ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ தட் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் வில் பி ஷேர்டு பிட்வீன் யுவர் மெமரி மிஷின்ஸ். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் வந்துட்டு அண்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ஸில் கொடுத்துட்டு எல்லா கோஆப்ரேட்டிங் ப்ராசஸ்மே வந்து உங்களுக்கு ரெக்கவரி பாயிண்ட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் யுவர் ரெக்கவரி இன் கன்கரண்ட் சிஸ்டம். ஸோ இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்ஃபன் மெசேஜ் அண்ட் டாமினோ எஃபெக்ட். ஆர்ஃபன் மெசேஜில் வந்துட்டு உங்களுடைய டாமினோ எஃபெக்ட் வந்துட்டு ரோல் பேக்கில் கொண்டு போவாங்க. அப்போ அது வந்து கொண்டு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிராஷ் நடக்குது அப்படின்னா தட் கிராஷ் வில் மூவ் ஆன் டு தி அனதர் ப்ராசஸ். அப்போ இதோட ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அந்த ரெக்கவரிக்கு நீங்கள் எத்தனை மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ ஆல் த மெசேஜ் கேன் பி சென்டட். ஸோ அதுதான் இதனுடைய டயக்ராம். ஸோ XYZ இருக்குது, X1 Y1 Z1, X2 Y2 Z2. ஸோ ஒரு மெசேஜ் நான் Yலேருந்து Xக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறேன். அப்போ அதை ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது இட் இண்டிகேட்ஸ் யுவர் டாமினோ எஃபெக்ட் ஆஃப் X3. அப்போ கேஸ் 1ல் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ உங்களோட எக்ஸ் அப்படின்ற ப்ராசஸில் ஏதாவது ஃபெயிலியர் இருந்துச்சு அப்படின்னா தட் ஃபெயிலியர் வில் லீட்ஸ் டு தி X3. அப்போ அதனுடைய இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா YRZல கொடுத்து இம்பேக்ட் கொடுத்துருவாங்க. ஸோ கேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ Yல ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் நீங்கள் Mலேருந்து சென்ட் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த ஃபெயிலியர்ஸை டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரோல் பேக் கொடுப்பாங்க. ஸோ ரோல் பேக் வில் பி கிவன் டு தி Y2. தென் தட் M இஸ் அ ஆர்ஃபன் மெசேஜ். அப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் X வில் பி ரோல் பேக் டு யோர் X2. ஸோ இது வந்து உங்களோட கேஸ் 2. ஸோ கேஸ் 3ல் வந்துட்டு இஃப் ஹேவ் எனி ஃபெயிலியர் ஸோ உங்களோட Z மெசேஜ் வந்துட்டு ஸ்மால் Z2லேருந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா தட் Y ஹேஸ் டு ரோல் பேக் டு Y1, தென் X ஹேஸ் டு ரோல் பேக் டு X1, தென் Z ஹேஸ் டு ரோல் பேக் டு Z1. ஸோ இதுதான் உங்களுடைய டாமினோ எஃபெக்ட். ஓகே, தென் யுவர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ்ட் மெசேஜ். ஸோ லாஸ்ட் மெசேஜில் நீங்கள் எந்த மெசேஜெல்லாம் நீங்கள் ரீஜெனரேட் பண்ணுறீங்களோ நீங்கள் ரீஜெனரேட் பண்ணுற எல்லா ரெக்கவர் மெசேஜஸ்மே வந்துட்டு அன்ரிலையபிள் கம்யூனிகேஷன் சேனல்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தட் அப்ளிகேஷன் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ரிலையபிள் ப்ராசஸ். ஸோ ஒரு அன்ரிலையபிள் கம்யூனிகேஷனை இருக்கிறத நான் ரிலையபிள் கம்யூனிகேஷனாக நான் ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது என்னோடய ரெக்கவரி அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். எப்படி ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னா based on these structures. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. ஸோ எக்ஸ் அப்படின்றது X1 அப்படின்ற மெசேஜஸ் கொடுக்கும். தென் Y வில் பி இம்ப்ளிமெண்ட்ஸ் யுவர் ஃபெயிலியர் ஆஃப் தட் மெசேஜ். ஸோ அந்த ஃபெயிலியர் ஆஃப் எ மெசேஜ் வந்துட்டு டைம் லிமிட்குள்ளே நடக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய லாஸ்ட் மெசேஜ். ஸோ இந்த லாஸ்ட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ X1 Y1 அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒன்லி த ரெக்கவரி பாயிண்ட் வில் ஹேவ் த ப்ராசஸ். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்ற ரெக்கவரி ப்ராசஸ் வந்துட்டு X1 Y1க்கு கொடுத்துருவாங்க. சப்போஸ் இப்போ ஒய் வந்துட்டு உங்கள் மெசேஜ் ஃபெயில் ஆகிடுச்சு, நீங்கள் ரிசீவ் பண்ணுற மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் டிரான்ஸ்மிட் டேட்டாஸ்குள்ளே வரல, இட் ஹஸ் பீன் ஃபெயில்டு அப்படின்னா தென் இட் வில் பி மூவ் ஆன் டு யோர் அனதர் ப்ராசஸ். ஸோ தட் ப்ராசஸ் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃபார் தி நியூலி ஆடட் டேட்டா. ஸோ நியூவாக உங்களுக்கு எந்த டேட்டா ஆட் ஆகிருக்கோ அந்த டேட்டாஸ்க்கு இந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து தேர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன். உங்களோட மெசேஜ் எந்த இடத்துல லாஸ்ட் ஆயிருக்கோ அவங்களுக்கு வந்து டிஸ்டிங்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் வந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு அந்த ஸ்டேட்ஸ் வழியாக மூவ் ஆகும். ஓகே, ஸோ வில் ஸ்டாப் அவர் கிளாஸ் இன் திஸ் கிளாஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we have seen about an log based rollback recovery. அந்த லாக் பேஸ்ட் ரோல் பேக் ரெக்கவரில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் தென்
non-deterministic events. And second one is your persistence logging. ஸோ இந்த persistence loggingல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் நான் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறேன் அப்படின்னா அதை ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது எந்த இடத்துல உங்களுக்கு ஃபெயிலியர் ஃப்ரீ பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். Then we have seen about optimistic log based and then casual log based. Then next topic we have seen about coordinated checkpointing algorithm. In the coordinated checkpointing algorithm la you have a CoTau algorithm. In the CoTau algorithm அப்படின்றது 1987ல ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரப்போஸ் பண்ணும்போது இதனுடைய லைவ் லாக் ப்ராப்ளம்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா டாமினோ எஃபெக்டில் ரைஸ் ஆகும். அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த அல்காரிதம்க்கு மூவ் பண்ணாங்க. Then we have seen about algorithm for synchronous checkpointing and recovery. ஸோ உங்களோட ப்ராசஸ் சிங்க்ரனஸ் கண்டினியூஸாக நடக்குது அப்படின்னா அப்போ அதோட அசம்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஆஃபன் மெசேஜஸ் எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். Then we have seen about recovery in concurrent. ஸோ recovery in concurrent systeம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா orphan message and domino effect. Then we have seen about lost message. Then finally உங்களுடைய problem of live log வந்து நம்ம next classல பார்க்க போகிறோம். So we have stopped our class in lost message. Okay, the continuation we'll see in next class. Thank you.